இல்ல இன்னைக்கு எப்படியாவது அண்ணன் கிட்ட எல்லாம் உண்மை சொல்லிடணும். இல்ல சொல்லதான் முடியும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, அண்ணன் கிட்ட எல்லாம் உண்மை சொல்லிட வேண்டியதான். மாமா ஆ வா, பேக்க கொடு. இருக்கட்டும் மாமா. மாமா எனக்கு சூப்பரா எக்ஸாம் எழுதிருக்கேன் மாமா. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுறேன் மாமா. தெரியும் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருவேன்னு எனக்கு தெரியும். நீ தான் ராப்பகல உட்காந்து படிச்சுட்டு இருந்தியே. மாமா ரொம்ப ஈஸியா வந்தது மாமா. உடனே பாட்டிக்கிட்ட போய் சொல்லணும். மாமா இப்போ நம்ம ட்ரெயினர்னா சரியா இருக்கும்ல? அது மாமா இப்போ நம்ம ட்ரெயினர்னா சரியா இருக்கும் மாமா. இப்போ நம்ம ஏறிட்டனா காலையில 5 மணிக்கெல்லாம் நம்ம ஊருக்கு போயிடலாம். இல்ல கற்களை விட்டு போச்சதே. இனி ஸ்டேஷனுக்கு போய் வண்டி கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸ்டேஷன்ல தங்க முடியலமா ஆயிரும். ஐயோ ஏன் மாமா? ஒருவேளை நம்ம ஊருக்கு போற வண்டி கிடைக்கலனா ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதா? எப்படி வந்துடலாம் மாமா? அதுக்காக இங்க என்ன பண்ண முடியும் மாமா? ஐயோ ஃப்ரெண்ட் வேற நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டேனே. அது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாளும் வெளியில ஸ்டே பண்ணிட்டு காலையில 8 மணிக்கெல்லாம் வண்டி ஏறிடலாம். என்ன நான் சொல்ற சரிதானே? என்ன மாமா சொல்றீங்க? காலையிலயா? அப்ப நைட் நம்ம எங்க தங்க முடியும்? அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஹாஸ்டல் வசதிலாம் இங்க இருக்குதா? இல்ல ஹோட்டல்ல தான் தங்க போறோம். ஹோட்டலா? மாமா அது சரிப்பட்டு வராது மாமா. இல்ல சரிப்பட்டு வரும். பெரிய ஹோட்டல் தான் பாத்துருக்கேன். பயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா விசாரிச்சுட்டேன். நம்ம நைட்டு ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில ட்ரெயின் பிடிச்சு போய்க்கலாம். மாமா எனக்கு என்னமோ அது ரிஸ்க் மாதிரி தோணுது மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல மாமா, நம்ம வீட்ல பிரச்சனை இல்ல. அந்த அசோக் ஏதாவது பார்த்தானா ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதான் நான் சொல்றேன். வேண்டாம் மாமா, நம்ம ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போயிடலாம். இல்ல எனக்கு அது எப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு நான் ராத்திரி கூட சுத்திட்டு இருக்க முடியுமா? அது பாதுகாப்பா இருக்காது. நமக்கு தெரியாத ஊர் வேற. ஸ்டேஷனா ஸ்ட்ரீட்டா இருக்க முடியும். நான் ஆம்பளை என்ன படுத்திடுச்சிடலாம். நீ என்ன பண்ணுவ? ஒரு பாத்ரூம் போனாலும் என்ன பண்ணுவ? நான் சொல்றது கேளு, எதுவும் தப்பாகாது. ஹோட்டல்ல தங்கலாம். அந்த அசோக்கு எதுவும் தெரியாது. இன்னும் நம்மளுக்கு யாரும் பார்க்க போறது இல்ல. நான் ஆல்ரெடி எல்லாம் புக் பண்ணிட்டேன். நம்ம நேரா போறோம், ஹோட்டல்ல போறோம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறோம். காலையில வண்டியா தான். என்ன ஒரு பிரச்சனையும் வராது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. நம்ம வீட்ல கேட்டீங்களா மாமா? கேட்டுட்டேன். அம்மா கிட்ட கேட்டேன், அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுதான் சரின்னு சொன்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம வீட்ல சொல்லிட்டீங்களா? ஆமா, நம்ம வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாரும் அதுதான் சரின்னு சொன்னாங்க. நம்ம ஹோட்டலுக்கு போலாம். சரிங்க மாமா. அப்பா நம்ம வீட்ல சொல்லிட்டீங்களா? நான் பயந்துகிட்டே இருந்தேன். இல்ல சொல்லிட்டேன். போலாமா? சரிங்க மாமா. 8 நம்பர் சாவி தாங்க. எங்க அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விட வேண்டாம். 8 நம்பர் சாவி. மாமா என்ன? இல்ல 2 பெட் இல்ல, ஒண்ணுதான் இருக்கு. சிங்கிள் ரூம் தான். டபுள் பெட் பாத்துக்கலாமே. பெரிய ஹோட்டலா? கிடைக்கல. ஓகே மாமா, நீங்க மேல படுத்துக்கிடுங்க. இல்ல நீ மேல படுத்துக்க. டயர்டா இருக்கும், படுத்து தூங்க. இருக்கட்டுமே மாமா. இங்க வா. என்னாச்சு மாமாக்கு? என்ன மாமா? இங்க வாயே. சரிங்க மாமா. தயக்கமா இருக்கா? இல்ல மாமா, அப்பலாம் இல்ல மாமா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன மாமா? சொல்லுங்க. நீ இதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். பரவாயில்ல மாமா, சொல்லுங்க மாமா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன், நீ கோபப்படக்கூடாது. அதே நேரத்துல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மாமா, மறைக்காம சொல்லுங்க. அன்னைக்கு அது வந்து சொல்லுங்க மாமா. நான் உன் கூட வந்திருக்கதே நம்ம வீட்டாருக்கு யாருக்குமே தெரியாது. என்ன மாமா சொல்றீங்க? அப்போ ஹோட்டல்ல தங்க போறோம் அதெல்லாம் சொல்லிட்டே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இப்படி சொல்றீங்க? இல்ல நீ என் கூட இருக்கன்னு தெரியாது. என்ன மாமா சொல்றீங்க? உன் ஃப்ரெண்ட் மூலமா நீ அவ கூட இருக்க மாதிரி நான் செட்டப் பண்ணிட்டேன். மாமா ஏன் மாமா இப்படிலாம் பண்ணீங்க? பயமா இருந்துச்சு. ஏன் மாமா பயம்? இல்ல உன்னை ட்ரெயினத்தை மட்டும் தான் என்ன அனுப்புனாங்க. மாமா ஆமா அன்னைக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. நான் உன்னை ட்ரெயின் ஏற்றி வந்தேன். அசோக்க பார்த்தேன். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தயக்கமா இருந்தது. தயக்கமா கோபமா என்னன்னு தெரியல. அந்த நேரத்துல தான் நான் முடிவெடுத்தேன் உன் கூட வர்றதுக்கு. வீட்டுல உன் கூட போறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமா இருந்தது. அதான்
அசோக் கிட்ட நீ என்ன புருஷன்னு சொல்லிட்டேன்னு வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணுனேன். அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. முடிஞ்சு போச்சு. ஆனா என் மனசை விட்டு அது ஏதோ போகாமே இருந்தது. ஆமா சாரி எனக்கு, அது என் மனசுல அரைச்சுக்கிட்டே இருக்குது. ஆமா. ஆனா அம்மா கிட்ட பென்ஷன் கேட்கறதுக்கு எனக்கு தயக்கம். அவங்க என்ன என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு ஒரு தயக்கம். நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணது, வீட்டுல பிரச்சனை பண்ணது எல்லாமே பொண்ணுத்தர எனக்கு கொஞ்சம் வருத்தம். என்ன இருந்தாலும் அக்கா பொண்ணு, நான் அப்படி நடந்துக்க கூடாது. அன்னில இருந்து என் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ போய் நான் உன் கூட போறேன்னு சொன்னா வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சேன். நான் சொல்லவே இல்லை. என்ன நினைப்பாங்க நினைச்சே? நானா ஏதேதோ நினைச்சுக்கிட்டேன். நான் அன்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இவன் என்ன இடத்துல கூட்டிட்டு போறான்னு தெரியலன்னு எல்லாரும் என்ன சந்தேக கண்ணோட பாத்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். நேத்து அப்படி பிரச்சனை பண்ணா இன்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். வேற ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு பயத்திலேயே நான் சொல்லல. ஆனா உன் கூட வராமலே என்னால இருக்க முடியல. அசோக்க பார்த்தேன், கண்டிப்பா ட்ரெயின்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான். உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருந்தது. அதனால வீட்டுல எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. 2 நாள் ட்ரைனிங் சொல்லி போய் சொல்லிட்டேன். பெங்களூர் பேருக்கு போய் சொல்லிட்டேன். ஆமா அன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுச்சுதே. உன்னை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு. இல்ல, நான் அன்னைக்கு பிரச்சனை பண்ணாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. நான் அன்னைக்கு பெரிய இவன் மாதிரி பிரச்சனை பண்ணிட்டேன். எனக்கு அவங்க என்ன தப்பா பாத்துருவாங்களோ, உன்னை நினைச்சு பாத்துருவாங்களோன்னு நானே நினைச்சுக்கிட்டு நான் பெங்களூருக்கு ட்ரைனிங் போறேன்னு போய் சொல்லிட்டு உன் கூட வந்துட்டேன். நம்ம வீட்டுல இருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு போன் வந்துகிட்டே இருக்கும். அது நேரம் உன் ஃப்ரெண்டு மூலமா நான் தான் எக்ஸாம் கால்ல இருக்கா, அங்க இருக்கா இங்க இருக்கான்னு போய் சொல்ல வச்சேன். நீ என் கூட இருக்குன்னு நம்ம வீட்டு ஆட்களுக்கு தெரியாது. என்ன மாமா இப்படி பண்ணிருக்கீங்க? அவசரப்பட்ட ஆரம்பத்துல போய் சொல்லிட்டேன். அந்த பொய்யா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இல்ல இப்ப அன்னைக்கு என் கூட தான் இருக்கா, நான் அவ கூட தான் இருந்தேன், நானும் அவளும் ஒன்னதான் வந்தோம் அப்படி இப்படின்னு வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியமா அதுக்கப்புறம் வாழ்க்கையில யாருமே என்ன நம்பவே மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்ன்னு நான் ஏகப்பட்ட போய் சொல்லிட்டேன். அவன் முகத்துல முடிக்க முடியாது. அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுன்னா லைஃப்ல ஒரு காலம் என்ன நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு நம்ம மட்டும் என்ன நம்பாம போனாங்க, நான் வாழல அர்த்தமே இல்லாம போயிடும். அம்மாக்கு நான் உசுறு, அவங்க என்ன வெறுத்துட்டா சத்தியமா நான் உசுரோட இருக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் சத்தியமா நான் உயிரோட இருந்துக்கிட மாட்டேன். ஒண்ணு திறன் சத்தியமா மன்னிக்க மாட்டான். நான் ஆரம்பத்துல போய் சொல்லிருக்க கூடாது. அசோக் ஸ்டேஷன்ல பாத்துட்டேன், அவனை நம்பி பிள்ளை அனுப்ப முடியாது, நான் கூட போறேன்னு சொல்லியிருந்தா நம்ம வீட்டுல ஒருத்தர் கூட சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. நானா ஒரு தாழ்மனை பண்ணி நினைச்சுக்கிட்டு ஒரு பொய் சொல்லி கடைசியில் அதை கண்டினியூ பண்ணி இப்ப குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு எனக்கு, நான் செஞ்ச தப்புதான், என்ன மன்னிச்சிரு. ஒரு பொய்ய சொல்லியாச்சு, இனி அதை முழுசா முடிச்சிருந்தேன். வீட்டுல யாருக்கிட்டையும் எனக்கு காட்டி கொடுத்துறாத, என்ன மன்னிச்சிரு எனக்கு. சாரி எனக்கு. இங்க பாரு, நம்ம ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி தனியா போய்க்கலாம். இல்லைன்னா நான் சாயங்காலம் போல வீட்டுக்கு வரேன். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு காட்டி கொடுத்துறாத. அம்மா இல்லாம என்னால வாழ முடியாது. பிளீஸ் எனக்கு, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். இல்ல என்னால போய் சொல்ல முடியாதுன்னு எதுவும் சொல்லி எனக்கு காட்டி கொடுத்துறாத எனக்கு. பிளீஸ் எனக்கு, அம்மா கிட்டயோ அண்ணன் கிட்ட யாருக்கிட்டயுமே எதுவும் சொல்லிடாத. எக்ஸாம் எழுத போனேன், ஃப்ரெண்ட் கிட்ட தங்கி இருந்தேன்னு மட்டும் சொல்லிடு. சரி அம்மா, அத ட்ரெயின்ல போய் சொல்லிருக்கலாமே. நீங்க ஒரு பாதியா போயிருக்க, நான் ஒரு பாதியா போயிருக்கலாம். நம்ம அவசரத்துக்கு எந்த போய் சொல்றது இல்லையா? இப்போ எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் இப்படி வரணும்? நம்ம ட்ரெயின் ஏறி போயிருக்கலாமே. ட்ரெயின்ல என்ன சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல, பொண்ணுதானே நீ எப்போ வருவேன்னு என்கிட்ட கேட்டா. சரி, நான் ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டேன். அதனால அதுக்காக நான் உன்னை ஒத்தேரி அனுப்பி வைக்க முடியும். அதான் நாளைக்கே போலான்னு. உன்னை ஸ்டேஷன்லயோ வேற எங்க தங்க வைக்கிறதுக்கு எனக்கு தைரியம் பத்தல. அதான். சரிங்க மாமா, விடுங்க, பாத்துக்கலாம். உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? இல்ல மாமா, எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இத்தனைக்கும் முத காரணம் நாதான். அன்னைக்கிலே நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்களுக்கு அதனால எவ்வளவு பாதிப்பு வரும்னு யோசிக்காம நான் பாட்டுக்கு அந்த அசோக்கு வெறுப்பேத்துறத நினைச்சு நான் சொன்ன ஒத்த வார்த்தை ஒரு மனுஷனை மேலும் மேலும் பொய்யனாக்கி குற்ற உணர்ச்சி ஆக்கி கண்ணி சிந்துற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். நான் தான் மாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி மாமா, நான் தான் மாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் மட்டும் அன்னைக்கு அந்த பொய்ய சொல்லாம இருந்தேன்டா உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சி வந்திருக்காதே. சாரி மாமா, சாரி மாமா. சாரி மாமா, சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. சரி, நீ படுப்போம். இல்ல மாமா, நீங்க தூங்குங்க, நான் கீழே படுத்துக்கிறேன்.
அன்னைக்கிலே சொல்லுங்க மாமா. என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையே? என் மேலதான் மாமா எனக்கு கோவம். உங்க மேல எந்த கோவமும் இல்ல மாமா. நீங்க ரொம்ப நல்லவரு மாமா. சரி, நீ மேல போடு, நான் இங்க இருந்துடுறேன். ஏன் மாமா? ஒண்ணுல, நீ தூங்க. மாமா, இங்க ட்ரெஸ் மாத்துற ரூமே. பாத்ரூம்ல தான் மாத்த வேண்டியது இருக்கும், போய் மாத்திக்க. சரிங்க மாமா. மாமா, நீங்களே படுத்துக்கோங்க மாமா. சரிம்மா, நீ படுத்துக்க. பெட்டு பெருசாதான் மாமா இருக்குது. நான் அந்த சைடு தள்ளி படுத்துக்கிறத, நீங்க ஓரமா படுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல மாமா, படுத்துக்கோங்க. அது பரவாயில்ல மாமா, கீழே எதுவும் விரிச்சு படுக்க எதுவும் இல்லைல்ல. சரி. என்னம்மா? மாமா, யாரோ கதை தட்டுறாங்க மாமா. மாமா, யாரோ கதை தட்டுறாங்க மாமா. ஒண்ணு இல்ல, இரு, நான் பாத்துக்கிறேன். மாமா, மாமா பயமா இருக்கு மாமா. ஒண்ணு இல்ல, இரு, இந்த லைட்டை போடு. மாமா பயமா இருக்கு மாமா. வேணாம் மாமா, திறக்கண்ட மாமா. மாமா, ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. சரி, நீ பயப்படாத, இரு, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல. இல்ல மாமா, பயமா இருக்கு மாமா. ஒண்ணு இல்ல, நான் இருக்கல, வா, மாமா சிக்கன் பிடிச்சுக்க. சரிங்க மாமா. மாமா, ஒண்ணு இல்ல. யாரு? யார் வேணும்? நீ அந்த சும்மா விட்ட மூஞ்சில ஒரு அப்பா போக வேண்டியது தானே? நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவளை அடிக்க எனக்கு என்னடா தகுதி இருக்குது? என் பொண்டாட்டி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். எந்த ஆம்பளையாவது கெட்டின பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்பட விரும்புவானாடா? என்ன அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காடா? அவெல்லாம் ஒரு பொம்பளை. நீ சும்மா இருடா, ரோகிணிக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீ ரோகிணி முன்னாடியே சப்புன்னு உறைஞ்சிருக்கணும்டா. உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டுட்டானா? ஆனாலும் என்னால தாங்கிக்க முடியலடா. என் ரோகிணி நொந்து போயிட்டா. அவ வடிச்ச கண்ணீரை நான் பார்த்தேன்டா. நான் கையாலாகாத புருஷன் தான். ஆனா இந்த மாநிலத்துல அவளை அன்பா பாத்துக்கணும்னு நினைச்சேன்டா. அவளை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சேன்டா. அவளை சந்தோஷமா பாத்துக்கணும், அவளுக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும் அப்படின்னு அவளை சந்தோஷமா பாத்துக்கணும் 1000 கனவு கண்டிருந்தேன்டா. அவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுட்டு போயிட்டாடா. எனக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் ரோகிணியை பார்ப்பேன்? ஒரு அவமானப்படுத எந்த பொண்டாட்டியால தாங்கிக்க முடியும்? என் ரோகிணி பாவண்டா, புள்ள நொந்து போயிட்டாடா. அவன் வடிச்ச கண்ணீர் இன்னும் என் கண்ணு முன்னாடி இருக்குது. விடா, ரோகிணி முன்னாடி அவ அவமானப்படணும், அவ்வளவுதானே? இல்லடா, 40 அடி கொடுக்கணும். குடும்பப்ல என்ன வேணாலும் பண்ணு, கூட நாங்க இருக்கோம்டா. நீ பண்ணுடா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்க கூட இருக்கோம்டா. என் ரோகிணி சந்தோஷமா இருக்கணும்டா. அவன் குழந்தை இருக்கும் போதே அவளை நான் ஒதுக்கி வச்ச பாவி. அது கலாசத்தை வச்சு இந்த பிள்ளைக்கு பரிகாரம் தடணும் எத்தனை நாள் கனவு கண்டிருப்பேன். எனக்கு இப்ப குழந்தை வேணும்னு அவசியம் இல்லடா. அவ அப்பப்பட்ட வேதனைய அடுத்த குழந்தை மூலமா தீர்த்துக்கணும்னு நினைச்சேன்டா. அவளுக்கு அந்த வலி இன்னும் இருக்கு. குழந்தைக்கு நம்ம புருஷன் நம்மளை கவனிக்கலையே, ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டானுங்கிற வலி இன்னும் அவளுக்குள்ள இருக்குது. இனி அந்த வேதனையை வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த குழந்தைக்கு நான் அவளை கவனிக்கணும்னு நினைச்சேன்டா. அதுக்குதான் எப்ப குழந்தைண்டா அவகிட்ட நான் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி அவ அசிங்கப்படுறதுக்காடா. இதை அவளால எப்படிடா தாங்கிக்க முடியும்? பாவுண்டாவா, வீட்டு சுமையும் சுமந்து நான் படுற கஷ்டத்தையும் அவ சுமந்து பாவுண்டா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு யாருக்கிட்ட அப்படி பொண்ணாட்டி கிடைக்கும்? இவ்வளவு நாளா இருக்கிற வேலைக்கு போயிருக்கேன். அவ வேலைக்கு போறல, ஒரு நாள் வேலைக்கு போறங்கிற கௌரவத்தை என்ன காட்டியிருப்பா? இல்ல சொல்லிதான் காட்டியிருப்பாளா? இல்ல எனக்கு இலக்காரமா தான் பார்த்திருப்பாளா? இல்ல நான் வேலைக்கு போறேன், நீ வீட்டு சும்மா தானே இருக்கிறது, ஒரு நாளாவது எனக்கு மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பாளா? இல்ல எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடை தான் செய்யாம போயிருப்பாளா? அப்போ கூட என்ன ராஜா மாதிரி பாத்துக்கிட்டாடா. எனக்கு வேலைக்கு போகலங்கிற எண்ணமே வராத அளவுக்கு பாத்துக்கிட்டாடா. ஆனா அவ கண் கலங்குறத பாத்துட்டேனடா. அவளுக்கு உதவிதான் என்னால பண்ண முடியல, இப்ப உபத்திரமா ஆயிட்டேனடா. மாப்பிள்ள தாங்கிக்க முடியலடா. எதுடா அவமானம்? எதுடா அவமானம்? கெட்டின பொண்டாட்டி ஒளிப்புல உட்கார்ந்து சாப்பிடுறது அவமானமா?
அப்ப உங்க உழைப்புல அவ உட்கார்ந்து சாப்பிட்டா அப்ப அவளுக்கு அவமானமா? இப்படி பாக்குறதே தப்பு. உனக்கு வேலை செய்ய முடியல, அவ வேலைக்கு போனா, நீ வீட்டுல இருந்து குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்ட. இன்னொன்னு, குடும்பத்துல யார் வேலைக்கு போகணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது புருஷனும் பொண்டாட்டியும், மூணாவது மனுஷன் இல்ல. உங்க குடும்ப விஷயத்துல தலையிட்ட அவதான் அநாகரிகமா நடந்திருக்கா. அசிங்கப்பட வேண்டியவா அவதான், நீ இல்ல. இன்னொன்னு, ஓ பொண்டாட்டி விருப்பப்பட்டுதான் நீ வேலைக்கு போகாம இருக்க. நீ பொறுப்பா பிள்ளைங்களை கவனிச்சுக்கிட்ட, அவ பொறுப்பா குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டா. இது உங்க தனிப்பட்ட வாழ்க்கை. இதுல மூணாவது மனுஷன் தலையிடுறது அநாகரிகம். இதுக்கு போட்டு எதுக்கு நீ கோவத்தையும் வன்மத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்க? புருஷன் வேலைக்கு போகாம பொம்பளை வேலைக்கு போறது அசிங்கம் இல்ல. புருஷனால முடிஞ்சும் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புறான் பாரு, அது அசிங்கம். இன்னொன்னு, நீ அவ கட்டாயத்தினாலதான் நீ வேலைக்கு போகாம இருக்க. யாராவது ஒருத்தர் குழந்தைங்களை பாத்துக்கணும். நீங்க என்ன பேசி முடிவெடுத்தீங்க? அவ வேலைக்கு போனா நீ குழந்தைய பாத்துக்கிட்ட. இது உங்க குடும்ப விஷயம்டா. நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் ஒரு காரியத்தை செய்யும் போது மூணாவது மனுஷன் 1000 சொல்லட்டும், அதே எதுக்கு நீ காதுல வாங்கிக்கிற? அவ தன்னால முடியாத ஒண்ணு, தனக்கு நடக்காத ஒண்ணு மத்தவங்களுக்கு நடந்துட்டேங்கிற ஆதங்கத்திலயும் பொறாமையிலும் பேசிக்கிட்டு போறா. அவன் நினைச்சா உங்க வாழ்க்கைய வாழ முடியாது. அவன் நினைச்சாலும் ரோகிணி வாழ்ற அழகான வாழ்க்கைய வாழ முடியாது. அந்த ஆதங்கமும் அந்த எரிச்சலும் தான் அவ இப்படி பேச வச்சது. பொதுவா இந்த மாதிரி காரியங்களை பேசுறது யாரு தெரியுமா? தன்னால முடியாம அதை மத்தவங்க செய்யும் போது அந்த எரிச்சலையும் கோபத்தையும் தான் வந்து காட்டுறது. அவ வயிற்றுல கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நீ கோபப்படக்கூடாது, நல்லது இல்ல. இருந்தாலும் ரோகிணிக்கு வேதனை தானமா? வேதனையே இல்ல, அதெல்லாம் வேதனையே இல்ல. அவகிட்ட நீ பேசு. டேய், நீ ஒன்னும் பொறுப்பு இல்லாமலாம் இல்ல. 24 நேரமும் உன் குழந்தைங்களை நீ தூக்கி சுமக்கிற. இங்க எத்தனை குழந்தைங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு சொல்லு பாப்போம். காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு வர ஆம்பளைங்க தான் வீட்டுல இருக்காங்க. அந்த பிள்ளைங்க கூட அவங்க நேரத்தை செலவழிக்கிறதும் இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு காட்ட வேண்டிய பாசத்தை காட்டுறதும் இல்ல. சொல்ல போனா நிறைய குழந்தைங்களுக்கு அப்பா பாசம்னா என்னன்னே தெரியாது. அந்த குழந்தைங்களோட அவன் நேரத்தை செலவழிக்கிறதும் கிடையாது. அந்த பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க கிட்ட பாசமா இல்ல, பிள்ளைங்க என் பேச்ச கேட்கலன்னா எப்படி கேட்கும்? எப்படி பாசத்தை காட்டும்? இப்பவும் சொல்றேன்டா, கடவுள் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. அதனாலதான் நீ உன் குழந்தைங்க கூட ரொம்ப நேரம் நேரத்தை செலவழிக்கிற. யாருக்குமே கிடைக்காத ஒரு வாழ்க்கை. உன் குழந்தைங்களை 24 நேரம் நீ கவனிக்க, உன் மனைவி அன்பா நேசிக்கிற. இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்? அழகான இல்லற வாழ்க்கைக்கு இந்த புரிதல் போதும். அவ ஒரு நாள் உன்னை கட்டாயப்படுத்தலையா வேலைக்கு போக சொல்லி? இல்லம்மா. அழகான இல்லற வாழ்க்கை பொறாம பிடிச்சவங்க 4 விதமா சொல்லதான் செய்வாங்கடா. அதை காலைல வாங்கிக்காத. அவளை பழி வாங்குறேனே, உன் நிம்மதியை கெடுத்துக்காத. கரு, புள்ள கடவுள் ஆசிரியப்பட்டதுனால வரக்கூடியது. அந்த பாக்கியத்தை உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதை உன் மனைவியோட நீ சந்தோஷப்பட்டு களி கூறணும். அதை நீ கொண்டாடக்கூடிய நேரத்துல இருக்க. இந்த வன்மம் எதுக்கு? அவ பேசிட்டு போறா, விடு. நீ உன் மனைவியோட உன் பிள்ளைங்களோட சந்தோஷமா அன்னுன்யமா இரு. அதை பார்த்து வர குழந்தையும் நல்லா இருக்கும், வயத்துல இருக்க குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். வன்மத்துல நாளைக்கு அழிஞ்சு போறவள இன்னைக்கு நீ அழிச்சு என்ன பண்ண போற? அவ எப்படினாலும் நாளைக்கு அழிஞ்சுதான் போக போறா. அவளுக்காக ஓ சந்தோஷத்தையும் உன் பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் எதுக்கு நீ நாசவனாக்குற? இங்க பாரு, பொல்லாதவன் ரொம்ப ஆடின மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நொடியில ஒரு செகண்ட்ல அவன் ஆட்டம் முடிஞ்சிடும். பொல்லாதவனுடைய ஆட்டம் அவ்வளவுதான். இன்னொன்னு, உன் வாழ்க்கை கூட அவன் வாழ்க்கையை கம்பேர் பண்ணாத. உன் வாழ்க்கை எங்கேயோ இருக்குது, அவ வாழ்க்கை கீழே கிடக்குது. கீழே கிடக்கவங்களை என்னைக்கும் பார்க்க கூடாடா. நமக்கு மேல இருக்கவங்கள தான் நம்ம பார்க்கணும். மேலானவர்களை மட்டும் தான் நம்ம தேடணும். இங்க பாரு, நல்லதே நினை, நல்லதே நடக்கும். சரியா? போ, இந்த வன்மம் வேண்டாம். அன்னக்கிளியம்மா தான். ஆமாடா, நல்ல நேரம் அம்மா வந்து சொன்னாங்க. கரெக்ட் தான்டா. நான் என் பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறேன். நான் ரோகிணி போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். டேய், அவன் போட்டோம் நம்ம முடிச்சிருவான். விட்டக்கூடாதுடா. இதுக்கப்புறம் அவ இங்கிருந்து வாய் பேசவே கூடாது. இப்ப பொண்ணு தரன் தான் குறி வச்சிருக்கா. பொண்ணு தரன் என்ன பள்ளி வாங்கறதுக்கு வந்திருக்கா. பாக்கலாம் என்ன பண்ண. அம்மா தேமுலிங்க அவ கடைக்கு போயிருக்கான்னு நினைக்க. இவ்வளவுதான் இப்பதான் நம்மகிட்ட வம்பு எடுத்துட்டு போனா. சரி, விக்கிய கிட்ட பாத்துட்டு சொல்ல. அந்த பையன் அழகா போயிட்டு வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லடா, இவ இங்க இவ்வளவு நேரம் இருக்க மாட்டாள. என்ன சொல்ற? வீட்லயே சுத்தி சுத்தி வாரா. அதனாலதானே பொண்ணு தர வெளியில போகாம இருக்கும். சகுனி ஏதாவது வேண்டதில்ல பாத்துருவான்னு தேன்மொழி தனியா போயிருக்கா. ஹாய், இரு. சரிடா, நான் போய் பாத்துட்டு வரேன். ஏதோ சண்முகேஸ்வருக்கு தான் போறேன்னா, நான் போய் பாத்துட்டு வரேன். விக்கிய என்ன வர சொல்லிடு. இரு, நான் வரேன். வேண்டாண்டா, சகுனி இங்க வந்திருக்கா. கையில் வேற இங்க இருக்கா. பிரச்சனை ஆயிரும். நீ இருந்துக்க, நான் வரேன். ஆதிரா, வாட்டத்தை நீ ஆடிக்கிட்டே இருக்கல. இருடி, வாட்டத்துக்கு நான் முடிவு கட்டுறேன். மாமா, என்ன மாமா வேட்டியம்மா அடிச்சு கட்டிட்டு மைனர் மாப்பிள்ள மாதிரி வெறப்ப அலறீங்க? அழகு பதுமையா உங்க பொண்ணுட்டு வந்து நிக்கிறேன். கொஞ்சம் கூட எடுத்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. போங்க மாமா, முன்னாடிலாம் அப்படியே என்னைய சுத்தி சுத்தி வருவீங்க. போங்க மாமா, இப்ப நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நீங்க மாறல, அவ மாத்திட்டா. அவளை பத்தி ஏதாவது பேசுன? ஆமாமா, இவ்வளவு அழகான ஒருத்தனை யாருக்கு ஏதோ பிடிக்காது.
அவளுக்கு வேணும்னு வெறி. எப்படியாவது உங்களை அடைஞ்சிடணுங்கிற வெறி. ஆணழகு, கட்டழகு, பார்த்தாலே வசியம் பண்ற முகம், சும்மா எவ்வளவு பாக்குற அந்த பார்வை, சுண்டி இருக்கிற குரலே, பார்த்தாலே பைத்தியமாக்குற உன் முகவாக்கு, கண்ணுக்குள்ளே நிக்கிற உன் கண்ணழகு. பெற்றுவாளா அந்த தேன்மொழி? ஏய் சே அவ ஒண்ணு கேவலமானவ கிடையாது. அதுக்குத்தான் இன்னொருத்தி புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சுத்தி சுத்தி வரலாம் என்ன? யாருக்கு யாரடி புருஷன்? இப்போ உன்கிட்ட மட்டும் ஒரு ரகசியத்தை சொல்றேன். சத்தியமா எனக்கு முதைய அவளதான் பிடிக்கும். சத்தியமா மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணுனேன். இப்ப மனசளவுல பூச மண்ணோட்டியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஓனாய் வந்து நடிச்சு நின்னாலும் என் மனசு இருந்து அவளை எடுக்கவே முடியாது. சத்தியமா சொல்றேன்டி, முன்னாடி உங்ககிட்ட கூட சொல்லிருப்பேனே, அவன் மேல பைத்தியமா இருக்கேன்னு. அது நான் பொய்யெல்லாம் சொல்லல, சத்தியமா சொல்றேன். அவன் மேல பைத்தியமா தான் இருக்கேன். அவளுக்கு யாருக்கு தாண்டி பிடிக்காதே? எனக்கு பிடிக்காம போறதுக்கு அவ பேச்சுல ஒரு தெளிவு, அவ புத்திசாலித்தனம், சாதுரியமா கையாளுற அவ திறமை, கூமுட்டை உனக்கு எங்கிட்ட தெரிய போதே. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு அவளை பார்த்து கத்துக்கடி. அப்பா பொண்ணாவா பாரு, அவளை சொல்லும் போது அப்படியே என் உடம்புல சிரித்துக்கிடுது. செம்ம பைத்தியமா தான் இருக்கேன். அவதான் சே காத்தூசிக்கு பொண்ணை எதிர்த்தே பார்க்க முடியாது. பொண்ணுனா பொறுமை வேணும்டி, பொண்ணுனா தன்னடக்கம் வேணும், பொண்ணுனா தாய்மை கோணம் வேணும், பொண்ணுனா நீத்தானம் வேணும், பொண்ணுனா அறிவு இருக்கணும். எல்லாமே அவகிட்ட இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன வேணும் உனக்கு? தேன்மொழி தான் வேணும். பொண்ணு தர கேட்கட்டவள நீ கேட்ட நான் போதே சொன்னேன். நீ கொச்சையா பேசுனா நானும் அப்படிதான் பேசுவேன். உன்னோட என்னால இறங்கி பேச முடியும். வெக்கமே இல்லாம ஒரு பொண்ணா இருந்துட்டு உன்னால திறந்தாழ்ந்து பேச முடியுது, கொச்சையா பேச முடியுது. அப்ப நான் பேசுற நடி தப்பு இருக்கு? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அசிங்கமா பேசுற, அப்போ நானும் இறங்கிதான் பேசுவேன். ஆம்பளடி வேண்டாம் பொண்ணு தர, என்கிட்ட பகச்சுக்காத. அடச்சி வா பொண்ணு தர, நான் உன் மனைவிங்கத மறந்துடாத. மனைவிங்கிறவ மனசுல இருக்கணும்டி. இரு மனம் சேர்றதுக்கு பேரு தான் கணவன் மனைவி உறவு. இங்க இரு மனம் சேர்றதே இல்ல. உன்ன மாதிரி கேடு கட்டவெல்லாம் என் பக்கத்துல நிக்கிறத கூட நான் விரும்ப மாட்டேன். நீ என் தேன்மொழி சேரவே முடியாது. நான் சேரணும்னு ஆசைப்படலையே, அவளை நெஞ்சில சுமக்க மட்டும் தான் ஆசைப்பட்டிருக்கேன். தூக்கி வச்சிருந்தியே. ஆமா, நெஞ்சில சுமந்தவள கையில சுமக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. அந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? நீ என்னவா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அவ என் நெஞ்சு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கா, நெஞ்சில சுமந்துகிட்டு இருக்க. மனசளவுல எனக்கு பொண்டாட்டி. இதுக்கு மேல எந்த விளக்கமும் வேண்டான்னு சொல்றேன். இதுக்கு மேல ஏதாவது பேசினா கொச்சையா போயிடும். சீக்கிரம் உன் மனசு அவளை இறக்குறேன். இறக்குறதுக்கு என்ன அவ சுமையா? இன்பொண்டி, காதலே, தீராத சுகம். அதை இறக்கி வைக்கிறதுக்கு எந்த மடையனும் விரும்ப மாட்டான். இந்த பொண்ணுதல மட்டும் இறக்கி வச்சிருவானா என்ன? அவ இன்பமானவா என் இதயத்துக்கு. எப்படி இன்பமானவளை கசப்பானவளை மாத்தறன்னு எனக்கு தெரியும். கரையதுக்கு நான் ஒண்ணு களிமண்ணு இல்ல, மண்ணம் கட்டியே இல்ல. ஒண்ணு தரட்டே சுமந்துட்டேன், சுமப்பேன், சுமந்துகிட்டே இருப்பேன். கூடி மட்டும் கையிலே சுமப்பேன். உன்கிட்ட உண்மை சொல்ல போறேன், சத்தியமா சொல்ல போறேன். அந்த கண்ணனை எவ்வளவு நேசிச்சேன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் நேசிச்சத விடவே இல்லையே. அப்புறம் அந்த கண்ணு இவதான்னு கண்டுபிடிச்சிட்டேன். விடலையே, காதலிச்சத விடவே இல்லையே. சத்தியமா ஷாக்காய் போனேன். ரகசியமா தான் காதலிச்சேன். அது எப்படி முத இதயத்துக்குள்ள வந்து அவளை தூக்கி எறிய முடியும்? நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற நான் பாக்குறேன். அவ என் இதயத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். அப்புறம் புருஷன் நல்லா இருக்கணும்னு பூஜை வச்சிருக்க, வந்து அட்டன் பண்ணுங்க. அதான் வெளிநாட்டுல இருக்கானே, வர சொல்லி. ஓடி திட்ட மாட்டேன். நீ எனக்கு சொந்தமானவன். இல்ல போட்டா போ. நீ எப்படி அந்த தேன்மொழி நெஞ்சில சுமக்கிற நானும் பாக்குறேன். என்ன முன்னாடியே போ, சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆளக்கானு என்ன பண்ண? ஒருவேளை அவசரப்பட்டு போயிட்டேன்னா வீட்டுல போய் பேசக்கூட முடியாது. ஆதிரா வேற வந்திருக்கா. என்ன பண்ண? சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். போன் அடிக்கிறான்னு பார்த்தா வேண்டாம். இன்னும் காணுமே. உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்க? நான் என்ன முடிவு எடுக்கணும்? நல்ல முடிவு, எனக்கு சாதகமான முடிவு. உனக்கு சாதகமான முடிவு ஆதிரா எடுப்பா. அப்போ
அவ யாரு எனக்கான முடிவு எடுக்கிறதுக்கு? டம்மி பீஸ். ஓ, டம்மி பீஸ வச்சுதான் ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணி வச்சிருக்க. போறியா? அப்பா அப்பா, இந்த பேச்சுக்கு தான் நான் சொக்கி போயிட்டேன். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கக்கான அத்தனை அம்சமும் உன்கிட்ட இருக்கு. அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க. அறிவா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்க மாட்டாங்க. அதையே மாத்தி எழுதினவ நீதான். அப்பா அப்பா அப்பா, உன் பேச்சுக்கும் மயங்கின, உன் அளவுக்கும் மயங்கின. பைத்தியம் ஆயிட்டேன்டி. இப்பவும் ஓன சொல்லு, அத்தனை ஆஸ்தியும் உன் பேர்ல நான் எழுதி வைக்க. மகாராணி மாதிரி வாழலாம். சொன்னா கேளு. இன்னும் அந்த குடும்பம் கீழே போயிரும். பிச்சை எடுத்து திங்கிற நிலைமைக்கு போயிரும். பிச்சை எடுக்க வச்சிருவேன். நீ அந்த குடும்பத்தை எடுத்து கஷ்டப்பட வேண்டாம். இப்போ ஒன்னால்தான் அந்த குடும்பம் கஷ்டப்படுது தெரியுமா? நீ மட்டும் எனக்கு ஊனு ஒரு வார்த்தை ஓகே சொல்லு, அந்த குடும்பம் பாட்டு வாழ்ந்துட்டு போட்டா என் கூட சந்தோஷமா. போயிரு, இல்லன்னு வச்சுக்க. உலகத்துல அத்தனை ஆஸ்தியும் என்கிட்ட இருக்குது. அத்தனையும் தாரின்னு சொல்லிட்ட. நீ எனக்கு அழகியா இருந்தா போதும். அந்த புறத்துல கூட கேட்கல, என் மாளிகையில தான் நான் கேட்கறேன். சரியா அந்த புறத்துக்கு கூப்பிட்டா கூட இப்படி கூப்பிட்டானே நினைக்கலாம். நான் உன்னை அரண்மனைக்கு தானே வான்னு சொல்றேன். மகாராணியா வாழ்றதுக்கு வான்னு கூப்பிடுறேன். இல்ல அந்த பிச்சைக்கார குடும்பத்தை தான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் அங்க இருக்க வேண்டிய ஆளா? இங்க பாரு, இன்னும் நீ மாட்டேன்னு சொன்ன. இப்ப நர்ஸா இருக்கிய, அது கூட இருக்க முடியாது. உன் டாக்டர் சீட்டை புடுங்கின மாதிரி அதையும் சேர்த்து புடிங்கிருவேன் பாத்துக்க. பிறகு ஒரு பேன்சி ஸ்டோர்ல கூட நீ வேலை பார்க்க முடியாது. பிச்சை கூட எடுக்க முடியாது. சொன்னா கேளு, நான் கூப்பிடும் போதே யாரும் அன்னைக்கு மகாராணியா வாழ வந்துரு. இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவ. இங்க பாரு, இப்பவும் உன் மேல பைத்தியமா இருக்க. நைட்டு படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. உன்னை எப்படி அடையலான்னு தான் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. நீ அன்னைக்கு பேசின பாரு பேச்சு, புத்திசாலித்தனமா சும்மா லெப்ட் லைட் வாங்கின பாரு, அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன். இப்ப கூட பாரு, அந்த பொம்மை கடலுக்கு பொம்மை மாதிரி அவ்வளோ கியூட்டா நிக்கிறேன். அது எப்படி என்ன மாதிரி சம்பவன் கண்ணெல்லாம் போடாம இருந்த? பரவாயில்ல, யார் கண்ணில் போடாம இருந்தது நல்லதா போச்சு. என் கண்ணில் போட்டுட்டல. ஆனா நீ எல்லாம் அந்த குற்றத்துல பிறக்க வேண்டிய பொண்ணே கிடையாது. அப்படி ஒரு அம்சம் கோடீஸ்வரியா வாழதுக்கு. கோடீஸ்வரியா வாழதுக்கான அத்தனை பொருத்தமும் உன்கிட்ட அப்படி இருக்குது. வாய கை கோர்த்து ஒன்னா ஓவோமா ஊர்கோலம். செருப்பு பிஞ்சிரும். ஆனா பாரு, நீ என்ன பேசாலும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. அதுக்காக இந்த அலெக்ஸா தப்பாட போட்டுறத. கோவம் வந்ததுன்னா நீ தாங்கிக்கிட மாட்ட. மென்மையான பொண்ணுகிட்ட மென்மையா பேசணுமே பேசிக்கிட்டு இருக்க. அலெக்ஸோட மறுமுகத்தை பாத்துறாத, தாங்கிக்கிட மாட்டேன். இப்பவும் எனக்கு ஒன்னு அடையது ஒரு நிமிஷம் ஆகாது. எனக்கு அப்படி அடையதுக்கு பிடிக்கல. லவ் பண்ணணும், நீயும் நானும் லவ் பண்ணணும். லவ் பண்ண மாட்டேன். போடா. டேய், என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. டேய் அலெக்ஸ், நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் மந்திரி வந்துட்டு போ. ஆனா உன் பச்சா என்கிட்ட பலிக்காது. ஏன்னா நான் தெனாலிராமன். தெனாலிராமன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல? தெரிஞ்சுக்கோ. தெரியாம எப்படி இருக்கும்? சின்ன வயசுல தெனாலிராமன் கதையை படிக்காம இருந்திருப்ப. டேய், அந்த தெனாலிராமனே நான்டா. தெனாலிராமனை பார்த்து அரசரே பயந்தாராம். ஏன்னா தெனாலிராமன் வேலை அப்படி இருக்கும். போடா. நீ இப்படி பேசதான் இன்னும் மேல பைக்க மாறேன். உன் மேல எனக்கு இப்பவும் கோவம் இருக்கான்னு பாரு. வர மாட்டேங்குத. வராது. ஏன் சொல்லு? ஏன்? மனுஷனா இருந்தா கோவம் வரும். நீதான் மடச்சாம்பிராணி ஆச்சே, எப்படிடா உனக்கு கோவம் வரும்? ஓகே பேசிக்க. நோ உன் மேல எனக்கு கோவம் வரக்கூடாது. வரவே கூடாது. வரும்டா, மனுஷ பையனா வரும். நான் சொல்றேனே, உனக்கு வராது. வேண்டாம், ஓவரா பேசாத. சத்தியமா சொல்றேன், மனுஷனா ரோசம் வரணும். உனக்கு வரல. ஏன்னா நீ மனுஷ பையனே கிடையாது. ஆமாடி, ரொம்ப மனுஷ பையன் தான் கிடையாது. மிருகம். இப்போ இந்த மிருகம் என்ன பண்ண போகுதுன்னு பாக்குறியா? அந்த மிருகத்திட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு மனுஷ பையனுக்கு தெரியும். நான் மனுஷி, நீ மிருகம் தான். ஆனா நான் மனுஷி. மிருகத்திட்ட இருந்து எப்படி தப்பிக்குங்கிறது எனக்கு தெரியும். ஓப்பண்டி, இந்த மிருகமா அந்த மனுஷியான பார்க்கலாம். இப்பவே உன்னை வேட்டாடடி. அவன் மேல கை வைப்பப்போ உனக்கும் இவளுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு கோட்டாடுறேன். மறந்துடாத. அதுக்காக ஒரு பொண்ணை காப்பாத்த கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லலையே. இது என் பர்சனலே. இதுல நீ தலையிடக்கூடாது. தலையிட்டா என்ன ஆகும் தெரியும்ல? காலையே போனாலும் நீ இவளை தொடதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பரவாயில்லடா, என்னானாலும் பரவாயில்ல, மோதி பார்க்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணணும் பண்ணு பாப்போம். வேண்டாம் பொண்ணு தர, இங்கிருந்து போயிரு. நீ போயிட்டா உன் உடம்புல உசுர் இருக்கும். போலீஸுக்காரன் கமிஷனரா இருந்தவன் அடிச்சேன்னு வச்சுக்க, இரும்பு காய்ச்சின கை அடிச்ச
உசுறு இருக்காது. அடிக்கிறதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்த கை, இரும்பு காய்ச்சின கை, அடிச்சேன்னு வச்சுக்க மூஞ்சுக்கு முகல திசை திரும்பிடும். பாத்துக்க, கைய காய்ச்சி வச்சிருக்க, அட்டிக்க வச்சிடாத, செத்துருவேன். பொண்ணு தர பல பழப்பா இருக்கிற மூஞ்சி பல பழப்பா இருக்காது, பாத்துக்க. பொறுமையா இருக்க. ஆனா என் விஷயத்துல மட்டும்தான் இவளை தொட்டணும்னு நினைச்ச, டேய் அவன் மேல உன் மூச்சு காத்து கூட பட்டுச்சு வச்சுக்க, கழுத்துல காலை வச்ச உசுறு இருக்காது. யார பாக்குற? போடா. பொண்ணு உனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அத சொல்றதுக்கு நீ யாடா? கோர்ட்டே சொல்லியிருக்க, என் மனசு சொல்லணும்டா. அப்படின்னா அப்படி தாண்டா. நீ எதுக்கும் அஞ்சாதவன் எனக்கு தெரியும். உன்னை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். போய்கிட்டே இரு. எதையும் பார்த்து அஞ்சுறவன் இந்த பொண்ணு தர கிடையாது. அதனால கோர்ட்டுக்கு பயந்து வேலைக்கு இருக்கியோ? கோர்ட்டுக்கு பயந்து இல்ல, என் அம்மாவுக்கு பயந்து. அம்மா போட்ட ஆர்டர், இந்த பொண்ணு தர தலை எவன் முன்னாடி தலை குனியாது, பெத்த தாயை தவிர. அப்படின்னா இவா என் சொத்து, எனக்கு உரிமையானவா, என்னல சரி பாதி, எனக்குன்னு பிறந்தவா, எனக்குன்னு வாழ்றவா, நாளைக்கு என் உசுர சமுக்குறவா. இதெல்லாம் எப்படி நடக்க போதுன்னு நானும் பாக்குறேன். நானும் பார்க்கதான் போறேன். நானும் இருக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்ப நடக்கும்னு நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு பயமும் இல்ல. நான் இப்ப இந்த பயம் இல்ல, இதுக்குதான் பயம். பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இப்பவும் ஒவ்வொன்னு சொல்லிட்டா அஞ்சவே மாட்டின தாலி கட்டுறதுக்கு. அப்போ நம்ம புள்ள பேசுற டீல் என்னாச்சு? நீ டீல் எல்லாம் மீறிக்கிட்டு இருக்க. மீறினா என்ன பண்ணுவான்னு தெரியல. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடா. ஏண்டா உங்களுக்கு தான் டபுள் கேம் ஆட தெரியுமா என்ன? ஆதிராக்கு இப்பதான் டோஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன டபுள் கேம் ஆடுறீங்க? ஆதிரா வச்ச உன் கதையை நான் முடிக்கிறேன். இதுக்குள்ள தண்டனைய தேன்மொழி தான் அடைவா. அவன் மேல உன் மூச்சு காத்து கூட போடக்கூடாதா? பாட்டுச்சுக்க வச்சுக்க, உன் மூச்சை நிறுத்திடுறேன். யாரிடம் மிரட்டுற? இப்போ உன் உடம்புல மூச்சு காத்து இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதால விட்டு வைக்கிறேன். இன்னைக்கு அவளை பேசுனதுக்கு உன் மூச்சு காத்தை எடுத்திருப்பேன். அக்ரிமண்டி நீ தாண்டுற, இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தாகணும். இவன் யா சொத்து, யா உசுறு, இவளுக்காக எந்த எல்லைக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். போடா, சொத்தைய எண்ணிட்டு இருக்கணும். சரி, கோவப்படாதீங்க. சாரி, அப்பமே வந்திருக்கணும். போங்க, நீங்க அப்பமே வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க வர மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நான் வீட்டை பார்க்க வந்திருப்பேன். சாரி, தப்புதான். அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, அதான் அங்க நின்னுட்டேன். என்ன? ஆப்பிளையும் ரோகிணியும் ஆதிரா தப்பா பேசினா, அதான் பொலார்னு ஒண்ணு விட்டேன். அவ எதுவும் பிரச்சனை பண்ணலையா? பண்ணாம இருப்பலா, வீட்டுக்கு குடியேறி வந்துட்டா. அதுக்காக மாப்பிளையும் தங்கச்சி பேசுவா, பாத்துட்டு இருக்க முடியுமா? அதான் பொலார்னு 2 விட்டேன். ஐயோ, அவ வேற ஏதாவது முடிவு எடுப்பாள. அவ லேசில ஒரு காரியத்தை விட மாட்டா. பரவாயில்ல, என்ன நடக்குமோ நடக்கட்டும். அது பொழஞ்சுக்கிட்டு நின்னா நீ இருக்கடி. அவகிட்டே சொல்லிட்டேன், என் மனசு புள்ள நிறைஞ்சிருக்கேன்னு. மனசார சொன்னேன். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என் மனசு புள்ள நிறைஞ்சிருக்கேன்னு சொன்னேன். ஏங்க, அவ அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது போவா? பயந்துகிட்டு குடும்பஸ்தனா இருந்த பொண்ணு கிடையாது. மேட்டில எப்படி இருந்தானோ அப்படி இருக்க. எப்படி சாமர்த்தியமா எந்த காயினை எப்படி நகர்த்தணும்னு எனக்கு தெரியும். நீ ஒரு துளி கூட டென்ஷன் எடுக்க வேண்டாம். இங்க பாரு, கொட்ட குனிஞ்சோம் கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. நிமிந்திரணும். போதும், புள்ளையிலே எல்லாம் கஷ்டப்பட்டு பட்னியா கண்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல பட்னியா போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? எத்தனை நாளைக்கு தாண்டி நாமளும் ஒளிஞ்சு பயந்து அசிங்க பிடிச்சத வாழ்றது? காலத்துல இறங்கிட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். சரி, பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டே அப்படி. சரி, ஏதோ வாங்கித்தாங்கன்னு சொன்னீங்க. சரிவா, வாங்கித்தாரேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கித்தாரேன். என்னடி? ஏதோ அப்பப்ப வீட்டுல கொஞ்ச நேரம் பாப்போம். இனிமே அதுவும் போயிடும். அதுக்கும் ஒரு வழி பண்ணி வச்சுட்டேன்ல. என்ன சொல்றீங்க? காலையில பாரு. என்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன். இல்ல, உனக்கு இன்ப தச்சா இருக்கட்டும். சொல்லுங்களேன். இங்க பாரு, அது நாளைக்கு வரும்போது பாரு. அப்புறம் பாரு, உன்னை எப்ப வேணாலும் பாக்கலாம். அப்படி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? சொல்றல, காலையில பாருன்னு. ஆனா வீட்டுல வச்சு பார்க்க முடியாதுல்ல. பார்க்க முடியாது, ஆனா பார்க்கலாம். ஒரு இடத்துல வச்சு ஃப்ரீயா பார்க்கலாம், ஃப்ரீயா பேசலாம். எங்க? நாளைக்கு பாருன்னு சொல்லிட்டேன். உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஒண்ணு வேண்டாம், விஷயத்த சொல்லுங்க. மாட்டேன். சரி வா, உன்னை தூக்கிட்டு போறேன். ஒண்ணு வேண்டாம், நான் நடந்து வரேன். வேண்டாம், ரொம்ப நேரம் இருக்க, வா.